இப்போ என்ன மாத்திரை சாப்பிடணும்? மா 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 டேய் என்னடா? மா டேய் என்னடா? எதுக்கு? ஏன் இப்படி கத்துற? என்னது கத்திக்கிட்டு வரேனா? ஆ உங்க புள்ள உத்தம புத்திரன் என்ன வேலை பண்ணிருக்காருன்னு தெரியுமா? ஏன் மகனா என்ன பண்ணிருக்கா? வரட்டும், எங்க அம்மா எல்லாரும் வரட்டும், அதுக்கப்புறமா நான் சொல்றேன். மா 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 வந்துட்டேன்டா. டேய் என்ன ஏன்டா நடு வீட்ல நின்னுகிட்டு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அப்பா எங்கம்மா? அப்பா வேலைக்கு போயிருக்காரு. எங்க வேலைக்கு போயிருக்காரு? என்னங்க? இது என்ன புதுசா கேக்குற? கம்பெனி வேலைக்கு தான் போயிருக்காரு. கம்பெனி வேலைக்கு போயிருக்காரு. அத நீ இன்னும் நம்பிட்டு இருக்க? ஆமாண்டா. என்ன ஆச்சு உனக்கு? அம்மா, அவருக்கு வேலை போய் 1 மாசத்துக்கு மேலேயே ஆச்சு. டேய் என்னடா சொல்ற? அன்னைக்கு என்ன பக்கத்துல கூப்பிட்டு வச்சு என் கண்ணத்திலேயே 4 வெச்ச பாரு. உன் புள்ள இப்ப வருவாரு, அவரையும் அதே மாதிரி கண்ணத்துல 4 வச்சு ஏண்டா வேலையை விட்டு நின்னத வீட்டுல சொல்லலன்னு நாக்க புடுங்குற மாதிரி கேளுங்க. கேப்பீங்களா? என்னங்க, மாமாவை பத்தி அப்படிலாம் தப்பா பேசாதீங்க. மாமா அப்படிலாம் போய் சொல்ல மாட்டாரு. ஆமா, பொய் சொல்ல மாட்டாரு உங்க மாமா. அப்படியே மெரினா பீச்ல பொய் சொல்லாத 2வது ஹரிச்சந்திரன் சொல்லி நம்ம குடும்பத்து சார்பா ஒரு சிலையை வச்சிருங்க. ஏண்டி கூறு கட்டவள. அவரு உண்மையை மட்டும்தான் பேசுவார்னு ஒரு பிராண்ட வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்காருடி. அவர் கம்பெனில தான் போய் விசாரிச்சுட்டு வந்திருக்கேன். தலைவர் இப்போ வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டாரு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு.